ஜெயலலிதா மரணத்தை தொடர்ந்து அதிமுகவைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஜெயலலிதா உடல்நலம் தேறி உணவு எடுத்துக் கொள்வதாகவும் பிசியோதெரபி பயிற்சி மேற்கொள்வதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்து வந்தாலும் அவரது புகைப்படங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதன் பிறகு திடீரென ஜெயலலிதா மரணம் அடைந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஓய்வு பெற்ற 3 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி குலுவாடி ரமேஷ், நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் ஜெயலலிதாவுக்கு முழுமையான சிகிச்சை வழங்கப்பட்டு அவர் உரிய மருத்துவ பாதுகாப்பில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் படத்தை வெளியிடுவது முறையல்ல என்பதாலேயே ஜெயலலிதாவின் புகைப்படம் வெளியிடப்படவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் என்ற மனுதாரரின் குற்றச்சாட்டுக்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் ஜெயலலிதாவுக்கு அனைத்து சிகிச்சைகளும் முறையாக வழங்கப்பட்டு அவர் உடல்நலம் தேறி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சையின் போது ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதாலேயே அவரது புகைப்படம் வெளியிடப்படவில்லை என்றும் அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு பின்னர் அவர் உயிரிழந்ததாகவும் அவரை காப்பாற்ற அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்டால் சிகிச்சை குறித்த முழு விவரங்களையும் தாக்கல் செய்ய தயார் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய 2 வார கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.